மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தி, இப்போது உலக அரசியல் மற்றும் பொருளாதார சூழலில் இந்தியா சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான நிகழ்வு பற்றி தான் பேச போகிறோங்க. நீங்கள் பலர் சோசியல் மீடியாவில் செய்தி தளங்களில் ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க. அதாவது ட்ரம்ப் புதின் சந்திப்பு உடன்பாடு இல்லைன்னா இந்தியாவுக்கு கூடுதல் வரி அப்படின்ற மாதிரி செய்தி தான் அது. இது உண்மையா இல்லையா, இதோட பின்னணி என்ன, இந்தியாவுக்கு இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத தான் விரிவாக பார்ப்போம். அதாவது அமெரிக்கா மற்றும் ரஷ்ய ஜனாதிபதிகளான டொனால்டு ட்ரம்ப் மற்றும் விளாடிமிர் புதின் அவர்கள் நாளை, அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதி 2025 அன்றைக்கு அலாஸ்காவில் ஒரு சந்திப்பை நடத்த இருக்காங்க. இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கம் என்னன்னா, உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தான். இப்போ முக்கியமான பகுதிக்கு வருவோம். இந்த சந்திப்பு சுமூகமாக முடிந்து ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்படலைன்னா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது அமெரிக்கா கடுமையான வரிகளை விதிக்கும்னு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கு. இந்த எச்சரிக்கை அமெரிக்காவின் நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் மூலமாக ப்ளூம்பெர்க் டிவிக்கு அளித்த பேட்டியில் வெளியாகியிருக்கு நண்பர்களே. இந்த மிரட்டல் நேரடியாக இந்தியாவை குறிவைத்து விடுக்கப்பட்டிருக்க ஒரு மிரட்டல் மாதிரி தான் காணப்படுது. ஏன்னா அமெரிக்கா தற்போதைக்கு பெரிய அளவிற்கு யாருக்கு வரி விதித்து வந்துட்டு இருக்காங்க, இந்தியாவிற்கு. யார் ரஷ்யாட்ட எண்ணெய் கச்சா எண்ணெய் அதிகமாக வாங்கிட்டு இருக்கா? நம்ம. அடுத்து சீனா கூட இப்போ அமெரிக்கா சுமூகமான உறவை கையாண்டுட்டு இருக்கு. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு கரடுமுரடான ஒரு உறவை தான் இனி வரக்கூடிய நாட்களில் வளர்க்குற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம பார்த்துருப்போம். போன தடவை ட்ரம்ப் அதிபராக இருந்தப்ப இந்தியா அப்படி, இந்தியா இப்படி, எங்களுக்கு இந்தியா தான் முக்கியம், எங்களோட உயிர் நண்பன் இந்தியா அப்படி இப்படின்னு பல பில்டப்லாம் விட்டதை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இப்போதைக்கு அந்த பில்டப்லாம் எங்கேயா போச்சு, இந்தியா மறந்துட்டியாயா அப்படின்ற மாதிரி தான் நம்மளை யோசிக்க வைக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா அந்த அளவிற்கு தான் அவர்களுடைய நடவடிக்கை, அவர்களுடைய செயல்பாடு, அவர்களுடைய வரி விதிப்பு, அவர்களுடைய வரி கூட்டல் அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஸோ இந்த விஷயத்தில் இந்த மிரட்டல் அப்படின்றது நேரடியாக இந்தியாவை குறிவைத்தது அப்படின்ற மாதிரி தான் காணப்படுது. காரணம், ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்த பிறகு பல மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்திட்டாங்க. ஆனால் இந்தியா தன்னோட நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ரஷ்யாவிடமிருந்து தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெய் வாங்க தொடங்கியது. இது அமெரிக்காவிற்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, இந்தியா ரஷ்யாவுக்கு பொருளாதார ரீதியில் உதவி செய்து போர் தொடர்வதற்கு மறைமுகமாக துணை போகுது அப்படின்ற மாதிரி குற்றம் சாட்டுது. சரி, இப்போ நம்ம தற்போதைய நிலவரத்தை பார்த்தோம்னா, இந்த செய்திகள் வெளியான பிறகு என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம வருவோம். அதாவது அமெரிக்கா ஏற்கனவே இந்தியா மீது 25% அடிப்படையில் வரி விதிச்சிருந்தது. இப்போ இந்த சந்திப்புக்கு முன்னாடியே ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த கோரி மேலும் 25% வரியை விதித்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இதன் மூலம் இந்தியா மீதான மொத்த வரி அப்படின்றது 50% உயர்ந்திருக்கு. இது ஆகஸ்ட் 27, 2025 முதல் அமலுக்கு வரும் அப்படின்ற மாதிரியும் அறிவிக்கப்பட்டிருக்கு நண்பர்களே. இந்தியா இந்த மிரட்டலுக்கு எப்படி பதிலளிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவோட வெளியுறவு அமைச்சகம் இந்த புதிய வரியை நியாயமற்றது, காரணமற்றது அப்படின்னு கடுமையாக விமர்சிச்சிருக்கு. மேலும் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பில் எந்த சமரசமும் செய்துக்க மாட்டோன்னு இந்தியா திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்கு. ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கிறது இந்தியாவுடைய தேசிய நலன்களுக்கு முக்கியமானது. அதனால் அமெரிக்காவின் இந்த அழுத்தத்துக்கு இந்தியா பணிய போகிறதில்லைங்கிறது தான் தற்போதைய நிலைப்பாடு. அப்போது இனி என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லாமே நாளை நடக்க போகிற ட்ரம்ப் புதின் சந்திப்பை பொறுத்து தான் இருக்குது நண்பர்களே. இந்த சந்திப்பில் ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சுன்னா இந்தியா மீதான இந்த கூடுதல் வரிகள் நீக்கப்படலாம் அல்லது குறைக்கப்படலாம். ஆனால் ஒருவேளை அந்த சந்திப்பு தோல்வியில் முடிந்தால் இந்தியா இந்த 50% வரியை சமாளிக்க வேண்டியிருக்கும். இது இந்திய பொருளாதாரத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம்.
ஆனால் இந்தியாவின் வலுவான வர்த்தக உறவுகளும் மாற்று வழிகளும் இந்த சவாலை சமாளிக்க உதவும் அப்படின்ற மாதிரி பொருளாதார வல்லுநர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இது அமெரிக்காவின் ஒரு விதமான அழுத்த தந்திரம். இது இந்தியா ரஷ்யா உறவுகளை சோதிக்கும் ஒரு தருணம். இந்த நிலையில் இந்தியா எப்படி சமாளிக்கும், அமெரிக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நண்பர்களே. அடுத்த செய்தியா, அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் ஒரு முறை உலக வர்த்தக அரங்கில் தனது கடுமையான கொள்கையால் தலைப்பு செய்திக்கு உள்ளாகியிருக்காரு. இந்தியா மற்றும் சீனா மீது அவர் விதித்துள்ள வர்த்தக வரிகளுக்கு பதிலடியாக இந்த இரண்டு நாடுகளும் இணைந்து ஒரு புதிய வர்த்தக அத்தியாயத்தை தொடங்கியிருக்காங்க. இது ட்ரம்பின் கொள்கைகளுக்கு ஒரு நேரடியான சவாலாக பார்க்கப்படுகிறதுங்க. இந்த முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வை விரிவாக பார்ப்போம். அதாவது கடந்த சில வருடங்களாக உலக வர்த்தகத்தில் அமெரிக்கா முதலில் என்ற கொள்கையுடன் அமெரிக்காவிற்கு பாதகமாக இருக்கும் வர்த்தக ஒப்பந்தங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியா மற்றும் சீனா போன்ற முக்கிய நாடுகளின் மீது கடும் வரிகளை விதித்தார். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% வரியையும் சீனாவிற்கு 145% வரை வரியும் அவர் விதித்தார். இந்த வர்த்தக போர் இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளின் பொருளாதாரத்தையும் பெருமளவில் பாதித்தது. இதற்கு பிறகு 2019 கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய மற்றும் சீன இராணுவத்தினரிடையே நடந்த மோதலுக்கு பின்னர் இந்தியா தனது வர்த்தக உறவுகளை சீனாவுடன் கிட்டத்தட்ட நிறுத்தியது. குறிப்பாக பல சீன செயலிகள் இந்தியாவில் தடை செய்யப்பட்டன. தற்போது இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளும் தங்களுக்கிடையே உள்ள வர்த்தக உறவுகளை மீண்டும் தொடங்க முடிவு செஞ்சிருக்காங்க. இது ட்ரம்பின் வர்த்தக கொள்கைகளால் ஏற்பட்ட பொருளாதார அழுத்தத்தை குறைப்பதற்கான ஒரு மூலோபாய நடவடிக்கையாக கருதப்படுகிறது நண்பர்களே. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கடந்த 5 வருடங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வர்த்தகம் மீண்டும் தொடங்கும். இந்த வர்த்தக நிலவழியே நடைபெறும். முக்கியமாக உத்தரகாண்ட், இமாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் எல்லை பகுதிகள் வழியாக இந்த வர்த்தகம் மீண்டும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை இரு நாடுகளுக்கு இடையே ஒரு புதிய பொருளாதார இணைப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது நண்பர்களே. இந்தியா இந்த வர்த்தகத்தை மீண்டும் தொடங்குவதுடன் இன்னொரு முக்கிய முடிவையும் எடுத்துள்ளது. அதாவது அமெரிக்க டாலரை தவிர்த்து சீனா உள்ளிட்ட பிற நாடுகளுடன் உள்ளூர் கரன்சிகளிலேயே வர்த்தகம் செய்ய திட்டமிட்டுள்ளது. இது டாலரின் ஆதிக்கத்தை குறைப்பதற்கும் ட்ரம்ப் விதித்துள்ள வரி விதிப்புகளின் தாக்கத்தை நேரடியாக சமாளிப்பதற்கும் ஒரு புத்திசாலித்தனமான வழியாக கருதப்படுதுங்க. இது ஒரு புறம் இருக்க, ட்ரம்ப் சீனா மீது விதித்துள்ள வரிகளை அடுத்த 90 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக அறிவிச்சிருக்காரு. இருப்பினும் இந்தியாவுடனான வர்த்தக விஷயத்தில் அவர் தொடர்ந்து கடுமையான நிலைப்பாட்டிலேயே உள்ளார். இது உலக நாடுகளுக்கிடையே நிலவும் சிக்கலான வர்த்தக உறவுகளை தெளிவாக காட்டுகிறது நண்பர்களே. அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் உலக வர்த்தகத்தில் மேலும் பல மாற்றங்கள் ஏற்படக்கூடும். குறிப்பாக ட்ரம்ப் மீண்டும் அதிபராக பொறுப்பேற்றால் அவரது முதலில் அமெரிக்கா என்ற கொள்கை உலக வர்த்தகத்தில் மேலும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும். அது இப்போ கரெக்டா ஆரம்பிச்சிருக்க மாதிரி தான் பார்க்கப்படுது நண்பர்களே. எனவே இந்தியா, சீனா போன்ற நாடுகள் தங்கள் பொருளாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்த இத்தகைய மாற்று வழிகளை தேடுகின்றன. இந்த முடிவுகள் இந்தியா மற்றும் சீனா இடையேயான அரசியல் பதட்டங்களை குறைக்குமா அல்லது வெறும் பொருளாதார உறவுகளை மட்டும் வலுப்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் நம்ம பார்க்க வேண்டும் நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே. இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இதுபோன்ற செய்திகளை நீங்கள் தினமும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.